கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, எனக்குரிய பங்கு நீர் ஆண்டவரே, என் பரம்பரை சொத்து ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் இயேசு ஒருவர் எனக்கு போதும். நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்குள் இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெபத்திலே உதவி செய்வாராக. நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதபடினாலே நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளுடனே ஹல்லேலூயா வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், தூரத்திலே, வெளிநாடுகளிலே, தேசத்திலே, மருத்துவமனைக்குள்ளே எங்க இருந்தாலும், சபைக்குள்ள இருந்தாலும், இந்த கொஞ்ச நேரம் நாம் ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா சிந்தனைகளையும் அப்புறப்படுத்தணும். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். இன்றைக்கு இந்த 14வது நாள் உபவாச நாளிலே பின்பு நாம் தனித்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்குள் இருந்தாலும் நீங்களும் தேவனை 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே எங்கள் மீது ஒரு ஆவியை ஊற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. ஒரு ஆவியை ஊற்றுங்கப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வறட்சியுள்ள ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்ற கொண்டு வர, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வறட்சி மாறும்படிக்கு எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த உபவாச நாளில் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்திலே ஆண்டவரே வளரும்படிக்கு, அடுத்த நிலைக்கு செல்லும்படிக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயிர் மீச்சை கொண்டு வருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு உயிர் மீச்சை. உங்க சத்தம் உயரட்டும். இந்த நேரத்தில் உங்க சத்தம் நல்லா உயரட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஒரு ஜெபத்தில் கட்டப்பட்டவர்களாய் நீர் ஆண்டவரே தனித்து போய் ஜெபித்தீர், இருட்டோடு எழுந்து ஜெபித்தீர், ராம் முழுவதும் ஜெபித்தீர், சீஷரோடு ஜெபித்தீர். அப்படிப்பட்ட ஜெப ஆவி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றப்படும்படிக்கு, ஆவியானவரே ஜெபத்தினாலே நாங்கள் கட்டப்படும்படிக்கு நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் இங்கிருந்து கடந்து போகும் பொழுது ஒரு நிறைவாய் கடந்து செல்லணும்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைவாய் கடந்து செல்ல ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 4 காரியத்துக்காக நாம இன்றைக்கு பிராக்டிஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 4 வித காரியத்துல நாங்க வளரணும் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி வார்த்தையில நாங்க வளரணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எங்களுக்குள் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிற்பாடு ஆராதனை செய்கிறதுல வளர வேண்டும் ஆண்டவரே. 3வது நாங்கள் காத்திருக்க வேண்டும். 4வது நாங்கள் யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இருந்தது என்று 3 முறை வருகிறது. அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்களும் தேவன் ஆண்டவரே 3 இடத்துல இருந்தது இருந்தது என்று வருகிறது. இன்றைக்கு எங்கள் கரத்தில் இல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உங்க வார்த்தை இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வார்த்தை வேணாண்டவரே. உங்க வார்த்தை வந்த உடனே அதை உட்கொள்ளுகிற அனுபவம் வேணும். 2 கரங்களை உயர்த்தினவர்களாய் இந்த நேரத்தில் எதில் நாங்கள் வளரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. அந்த வார்த்தையை நான் விரும்புகிற ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விரும்புகிற ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும்படி, எனக்குள்ள ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே 30 அல்ல ஆண்டவரே 60 அல்ல 100 மடங்கு பலனை தரும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா. சங்கீதம் 138:2 சொல்லப்படுகிறது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய வல்லமை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். நல்ல கரங்களை தட்டி, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு வேணாண்டவரேன்னு சொல்லி வாஞ்சி
வாஞ்சையோடு எல்லாரும் வாஞ்சையோடு கேட்போமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அந்த வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் ஆண்டவரே பிடித்து கொள்ள, அந்த வார்த்தை எனக்குள்ள ஆண்டவரே அப்பா அதிகமாய் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்வீராக, இரக்கம் செய்வீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வரணும். எபிரேயர் 4:12 பிரகாரமாக அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே நிலை பெற இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுமா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா, நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நம்பி அன்னைக்கு ஆண்டவரே ஒரு ராஜாவின் மனுஷன் போன ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்க வந்திருக்கிறோம். ஏதாகிலும் எங்களுக்கு வார்த்தை வராதா என்கின்ற ஆண்டவரே விசுவாசத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையிலே வளரும்படிக்கு இன்னும் வளர்ச்சி வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, இது போதாது ஆண்டவரே, நாங்க முழங்காலிலே நின்றோம் ஆண்டவரே, நீச்சல் ஆழத்துக்குள் போகணுமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. வார்த்தையில நாங்க இன்னும் வளரணும், வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற தேவனை பார்க்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க. என்னுடைய சத்தம் அல்ல, தூரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் உங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்கு இன்னும் வேணும்பா, வாஞ்சையோடு கேட்கிறோம் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையோடு கேட்கிறோம்ப்பா, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் வந்து நிற்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்கு தருவீராக, இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தை நமக்கு தரப்போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக ஆராதனை. அந்த ஆராதனை அந்த வார்த்தையிலிருந்து ஆராதனை இருக்கணும். ஹல்லேலூயா! நம்ம ஆவியிலிருந்து ஆராதனை செய்யணும், அறிவிலிருந்து ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம அறிவில யோசனையில வருத்தலாம் ஆராதனை அல்ல, இந்த வார்த்தையிலிருந்து ஆவியிலிருந்து ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! அந்த ஆராதனை பரலோகத்திலிருந்து இறங்க வேண்டும். எபிரேயர் 8:5 சொல்லப்படுகிறது போல பரலோகத்திலிருந்து இறங்கப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா! ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி, புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லி, ஆண்டவரே பலிபீடத்திலே ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், ஆத்மாவை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். 3 காரியங்கள் இருக்கிறது, ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 காரியம் இருக்கிறது. நாம பொதுவா சொல்லி ஜெபம் பண்றது ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று. அதில் 3 என்னென்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! முதல்ல ஆவி என்ன, எப்படி இருக்கிறது? ஆவிக்குள்ள மனசாட்சி, ஐக்கியம், உள்ளுணர்வு என்று 3 காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த ஆவிக்குள்ள மனசாட்சி, ஐக்கியம், உள்ளுணர்வு என்று 3 காரியம் இருக்குது. இயேசுவே இந்த 3ஐயும் நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அது புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் என் வாய் மாட்டேங்க அசைது, என் சிந்தனை எங்கேயோ இருக்குதுன்னு நீங்க சொல்லுறீங்களா இருந்த ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என் மீது இறங்குங்க ஆண்டவரே, என் மீது இறங்க. என் வாய் மாத்திரம் இங்க அசைவதல்ல, என் சிந்தனை எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும், ஒருமனப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரை என் மனசாட்சி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியில் இருக்கிற காரியம் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லப்படுகிறது. ஆவிக்குள்ள இருக்கிற காரியம் மனசாட்சி ரோமர் 9:2 இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ள இருக்கிற மனசாட்சி, 3வது ஐக்கியம், 4வது உள்ளுணர்வு. இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா. 2வது ஆத்துமா. ஆத்துமாவுல 7 காரியம் இருக்கிறது. மனம், அறிவு, சிந்தை, நினைவு, சித்தம், உணர்ச்சி, இருதயம் என்கின்ற 7 காரியம் இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே இந்த 7 காரியத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், எங்க ஆத்மாவை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் எங்கள் மனதை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா,
எங்க அறிவை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்க சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்க நினைவுகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்க சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்க உணர்ச்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த 7 காரியத்தை இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? பலிபீடத்தின் மேல வைக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மனதை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் அறிவை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் நினைவுகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் உணர்ச்சியை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் ஆத்துமாவில் இருக்கிற 7 காரியங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த உபவாச நாளில நான் அர்ப்பணிக்கிறேன். நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்வதென்று வெறும் வார்த்தையில் அல்ல, அது அர்ப்பணிக்கும் போது நடைபெறுகிறது அல்லவா? 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க. இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களையும் கைகளையும் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போமா? ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. 3வது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு 9 காரியங்களை நாம் முக்கியமாக அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். என் தலையை அர்ப்பணிக்கிறேன் பிதாவே, என் முகத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் செவிகளை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் வாயை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் உதடை ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கால்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாதங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிற 3 காரியத்தை ஆண்டவரே, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என் தலைப்பகுதி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என் முகமெல்லாம் ஆண்டவரே நீங்க முகத்தை வைத்து பிரகாசிக்க பண்ணணும். என் கண்கள் ஆண்டவரே இருளடைந்து போய்விடக் கூடாது. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை வந்துடக்கூடாது ஆண்டவரே. என் செவிகள் விருத்த சேதனம் பண்ணி திறக்கப்பட வேண்டும். என் வாய் உம்முடைய வார்த்தையை பேச வேண்டும். என் உதடுகள் உம்மையே துதிக்க வேண்டும் ஆண்டவரே. என் கைகள் உமக்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி என் கைகள் உமக்கு நேராக ஏறெடுக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏறெடுக்கப்படுவதாக ஆண்டவரே. என் கைகளை ஏறெடுக்கிறேன். என் கால்கள் உம்முடைய சுவிசேஷத்திற்காக ஓடணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல இந்த காலை நேரத்தில் உங்க சத்தத்தை உயர்த்துங்க. நான் சத்தம் போட்டு கொண்டு இருப்பதால் உங்க சத்தம் பரலோகத்தில் முதல்ல உங்க காதுக்கு கேட்கணும். உங்க சத்தம் நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் கால்கள் உமக்காக ஓடணும் ஆண்டவரே. என் பாதங்கள் ஆண்டவரே உமக்காக நடக்கணும் பிதாவே. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. முதல்ல ஆண்டவரே, நாங்க ஆவியில மனசாட்சி, ஐக்கியம், உள்ளுணர்வை ஆண்டவரை ஒப்பு கொடுத்தோம். 2வது, ஆத்துமாவில் இருக்கிற மனம், அறிவு, சிந்தை, நினைவு, சித்தம், உணர்ச்சி, இருதயத்தை ஒப்பு கொடுத்தோம். 3வதாக சரீரத்தில் இருக்கிற 9 காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதுவே ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, இது புத்தியுள்ள ஆராதனை. நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி 2 கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே இந்த அனுபவம் எங்களுக்கு உடனே வராத ஆண்டவரே. நாங்கள் படிப்படியாய் சென்று இதை பயிற்சி செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு இதுதான் சரியான வழி என்று அல்ல, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த பாதையிலே நடந்து செல்லும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறபடி நான் இருக்கும் போதுதான் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. 3வதாக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல வார்த்தை வரணும். 2வது, நமக்குள்ள ஆண்டவருடைய ஆராதனை எப்படி இருக்கணும். நாமளே ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்து பாடிட்டு இதுதான் ஆண்டவர் உமக்கு ஆராதனை அல்ல, அந்த வார்த்தையில் இருந்த ஆராதனை. ஹல்லேலூயா. 3வது, காத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 49:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரே
செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்கின்ற வார்த்தையின் பிரகாரம் நல்ல கரங்களை தட்டி காத்திருக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. மூன்றாவது காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் ஏன் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்காக? சங்கீதம் 27:14 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. திடமனதாய் இருக்கும்போது ஸ்திரப்படுத்துவார். 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தினவர்களாய் பல காரியத்துக்கு நான் காத்திருக்கிற ஆண்டவரே, இன்னும் காத்திருப்பேன்பா, இன்னும் காத்திருப்பேன் ஆண்டவரே. யோபு தன்னுடைய வாழ்நாளிலே காத்திருந்து பெற்றுக்கொண்டான். அது இரட்டத்தனையான நன்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நன்மைகளை இழந்து போய் வந்து நிற்கிறீர்களா? சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா, இயேசுவே உமக்காக நாங்கள் காத்திருப்போம்ப்பா, நாங்க காத்திருப்போம் ஆண்டவரே. உம் சமூகத்தில் அமர்ந்து பொறுமையா இருப்போம் ஆண்டவரே. சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் ஜாதிகளிலும் பூமியிலும் உயர்ந்திருப்பாராக. அவர் பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்காக மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொன்னை புடமிடுகிறது போல புடமிட்டு நம்மை நமக்குள் இருக்கிற களிம்பை எடுத்து பொன்னாக விளங்க செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் காத்திருக்கிற நேரம் எனக்கு கடுமையா இருக்கும், வேதனையா இருக்கும், ஆனா நான் காத்திருந்த காத்திருப்புக்கு பதில் வரும் பொழுது, ஹல்லேலூயா, நீண்ட நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாய் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அவர் நிச்சயமாய் செய்வார். காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எபிரேயர் 6:15 ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். காத்திருக்கிற நேரத்தில் பலன் அடைவோம், பலன் உண்டாகும். உபத்திரப்படுகிற நேரத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாது ஏதுவாய் இருக்கும். ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஒரு பலன் உண்டாகும், நமக்குள் ஒரு திடன் உண்டாகும். உங்களால் நிற்க முடியும், உங்களால் நிலைக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி நான் காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் என்னை கொண்டு போங்க ஆண்டவரை. சொல்லுங்க, காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க ஆண்டவரை. இன்னைக்கு காத்திருப்பது தான் என்னால முடியலப்பா. சில காரியம்லாம் வேக வேகமா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல, உங்களுக்காக ஆண்டவர் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். குயவன் கையில் இருக்கிற களிமண் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அது அவன் கையிலே கெட்டு போனால் போட்டு விடாது. அது மீண்டும் 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 செய்து அது உகந்த ஒரு பாத்திரமாய் வளைவது போல, ஆண்டவரே என்னை வளைங்க ஆண்டவரே சொல்லி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஏசப்பா என்னை உமக்கு உகந்தார் போல் வளைக்கும்படிக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவரை உயர்த்தி இயேசுவே நாங்கள் காத்திருக்கிற ஆண்டவரே பொறுமையை எங்களுக்கு தருவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 4வதாக யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். நம்ம ஆரம்பத்திலே யுத்த ஜெபம் செய்தால் நம்ம எப்படி சோர்ந்து போயிடுவோம். நாம ஒவ்வொன்று காரியமாக முதல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டு வார்த்தையிலிருந்து ஆராதனை செய்து ஆண்டவருடைய காரியத்துக்காக காத்திருந்து நாம் யுத்த ஜெபம் செய்யும் போது பிசாசானவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. எபேசியர் 6:12 சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனத்தின் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள். நல்ல கரங்களை சுற்றி எங்களுக்கு பொல்லாத சேனைகள். இன்னைக்கு மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர் அல்ல, மனுஷருக்கு பின்பாக செயல்படுகிற அந்த ஆவியை அதட்டி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால. நம்மால் ஒன்று முடியாது அல்லவா. இயேசு சொல்லி இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவே நாங்கள் இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே மத்தேயு 18:18 பிரகாரம் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற பயங்கர கிரியைகளை கட்டுங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற காரியம், உங்க குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வருகிற போராட்டத்தின் காரியங்களை இயேசுவின்
நாமத்தினால நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கட்டுகிற ஆண்டவரே, இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் போராடி ஜெபிக்க போற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை கட்டும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த மெய் அதிகாரத்தினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு என்கின்ற நாமம், இயேசு என்கின்ற நாமம், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நாமம் பரலோகத்தில் இப்பொழுது கட்டப்படுவதாக. சத்தத்தை உயர்த்துங்க. பரலோகத்தில் கட்டப்படுவதாக. நான் கற்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் கற்ற ஆண்டவரே, நான் கட்டுகிறேன், நான் கட்டுகிற ஆண்டவரே, நான் கட்டுகிற ஆண்டவரே. யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஓடி போவானாக, ஓடி போவானாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், ஆண்டவரே கர்ப்பத்தின் தடைக்கு ஆண்டவரே நிக்கிற அவனுடைய எதிர்ப்புகள் மாறட்டும். ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே திருமணங்களுக்கு ஆண்டவரே தடுக்கிற காரியங்கள் மாறட்டும். பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா 2 கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எது உங்களை தாக்குது, எது உங்களை அழுத்துது, எது உங்களை மேற்கொள்ள விடாமல் தடுக்கிற காரியத்தில் இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ளுகிறேன். பிசாசே எங்களை விட்டு அகன்று போ. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தினால என் குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டைகள், போராட்டங்கள், தரித்திரங்களை கொண்டு வருகிற ஆவியே சொல்லி ஜெபமணி அதட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால போ. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபைக்கு விரோதமாய், எங்கள் சபைக்கு விரோதமாய், எங்கள் போதகருக்கு விரோதமாய், அவர் குடும்பத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால போ. மூப்பர்களுக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியே சக்கரா சந்தரபா இயேசுவின் நாமத்தினால போ. அகன்று போ, அகன்று போ. அவர்களை காத்த நிழல் அங்கிருந்து போனது என்று அன்று வேவுக்காரர்கள் போனவர்களை 2 பேர் பார்த்து சொன்னது போல இப்பொழுது பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகிறது, அகன்று போகிறது, அகன்று போகிறது. எரேமியா 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஓங்கிய பட்டயம் உடையவர், ஓங்கிய பட்டயமுடையவர், அன்றைக்கு நின்றவர் இன்றைக்கு என் பக்கத்தில் நிற்கிறபடியினால பொல்லாத பிசாசு இப்பொழுது அகன்று போய் எங்களுடைய பட்டணத்தை விட்டு, எங்கள் திருச்சபைகளை விட்டு, எங்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளை விட்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் என் பலன் அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, என் பக்கத்தில் எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி